நீ பிறந்த நேரம் கிரகம் எப்படி இருந்ததுன்னு கணிக்கிறது தான் பேர்ராசி ஜாதகம். அந்த கிரகம் எந்த திசையில் இருந்தால் என்ன பலன்கள் இங்கே நடக்கும்னு மகான்கள் எழுதியிருக்கிறாங்க. அதை கரெக்டாக இப்போ ஒரு 10 குழந்தை பிறகுது ஒரு ஹாஸ்பிட்டலில். முன்ன காலத்துல எல்லாம் ஊரில் ஒரு குழந்தை பிறக்கும். எத்தனை மணிக்கு பிறந்ததுங்க? 11:30க்கு பிறந்ததுங்க கரெக்டாக அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ 10 குழந்தை ஆஸ்பத்திரியில் ஒன்றா பிறகுது. டாக்டர் 10 குழந்தைய ஆப்ரேஷன் குடல் எடுத்துக்கின்னு போகிறாரு. 11வது 15வது நிமிஷம் தான் போய் புக்கில் அவர் எழுதுறாரு இந்த குழந்தை இத்தனை மணிக்கு பிறந்தது. ஆனால் 10 குழந்தை எந்தெந்த நிமிஷம் பிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம் அந்த குழந்தைக்கு தள்ளி போச்சுன்னா அதனுடைய ஜாதகமே செல்லாத போய். அப்படி தான் ஜோசியங்க நீ பாழாகினு. ஒரு நிமிஷம் 7 மணிக்கு பிறக்கிற குழந்தை நீ பார்த்துட்டு எழுதும்போது 7:01 எழுதிட்டின்னா அந்த 7:01க்கு ஜாதகம் எழுதுனா பொய்யா போயிடும். இன்றைக்கி அப்படி தான் எல்லா ஜாதகமும் பலிக்காதுக்கிறதுக்கு காரணம் இந்த தவறான நேரங்களை குறிக்கிறது. சரியான நேரத்தில் கணித்து சரியான நேரத்தை எழுதுனாங்கன்னா அந்த நேரத்துக்கு பேர்ராசி எழுதுனா சரியாக இருக்கும். ஆனால் அது சரியான நேரத்தில் எழுத முடியல. சரியான நேரம் இல்லாத அவன் தப்பு தப்பாக நீ சொன்னீன்னா அவன் தப்பு தப்பாக கணிக்க போகிறான். அப்போ நடக்கிறதெல்லாம் தப்பு தப்பாக போக போகுது. இந்த ஜோசியங்க தவறாக போகிறதுக்கு காரணமே இந்த சரியான நேரம் இல்லாத தவறான நேரங்கள் உருவாகிறதுக்கு காரணம். தவறான நேரங்களை கணிக்கிறது சரியான இது கணிக்க முடியாமல் போயிடுது. அதனால் ஜோசியம் ஜாதகத்தை நம்புறதை விட மனசை நம்புங்க.